ஹாய் தோலாஸ், நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து ஃப்ளூவன்சிக்காக வந்து நிறையாவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நான் வந்து படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் உங்களுக்கு பெருசாக வந்து இதில் இங்கிலீஷு ஃப்ளூவன்சி எல்லாம் கற்றுத்தரலாம் மாட்டாங்க, நம்மளாக கற்றுக்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நம்மளாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நான் கஷ்டப்பட்டேன். நான் இங்கிலீஷ் பிடிச்சி தான் வந்து பிஏ இங்கிலீஷ் நான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த டைமில் நான் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி கற்றுக்கிட்டே இருக்கும்போது நான் அதை மேக்ஸிமமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன். எப்பயாவது பேசுவேன், எப்பயாவது ஓகேன்னு சொல்லி. ஸோ நான் அப்படி பண்ணும்போது என்னால் ஃப்ளூவன்சி வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. ஸோ நான் பண்ண அந்த ஒரு 4 மிஸ்டேக்ஸ், அந்த ஒரு 4 மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த 4 மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் அந்த கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எனக்குன்னு ஒரு பிளானோ நான் பில்ட் பண்ணாமல் இருந்ததா. ஓகேவா? நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. நான் வந்து வெக்காபுலரியில் ஃபோக்கஸ் பண்ணேன், கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணேன், எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணேனே தவிர, ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எனக்குன்னு ஒரு பிளானோ நான் ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. நான் மெயினாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே வெக்காபுலரிஸ் அண்ட் கிராமர்ஸ் மட்டும்தான். பட் மெயினாக நம்ம ஃப்ளூவன்சினால என்ன மேட்ருனா, நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கணும். ஓகேவா? எல்லாருமே பேசுகிற மாதிரி நம்ம பேசிட முடியாது, எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ அந்த டைமில் 3rd இயரில் நான் வந்து என்னென்னா ஒரு செமினார் ஒன்று அட்டன் பண்ண சொன்னாங்க. சரி, நானும் தைரியமாக ஏறிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தலகணம், நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் பிளான்னு வாய் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த ஒரு ஸ்டெப்பு பண்ணியிருக்கேன். தலகணத்தில் வந்து ஓகே, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது என்னோட ஒரு சஜஷன். நம்பர் 2, நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்பீக்கிங். அதாவது நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து படித்தாலும், என்ன தான் நம்ம நிறையா விஷயம் கற்றுக்கிட்டாலும், ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் பேச தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒக்காபுலரி, கிராமர் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் என்னால் வந்து ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கல. அட்லீஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டையாவது நான் போய் இந்த மாதிரி இங்கிலீஷில் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நான் பில்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் நான் இந்த இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்காக யார்ட்டையாவது பேசியிருக்கணும். அப்படி இல்லைனா எனக்கு நானே வந்து மிரர் முன்னாடி நின்று பேசியிருக்கணும். ஸோ இதை பற்றி நிறையா டெக்னிக்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த கண்டென்ட், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ சைக்கிள் ஓட்ட இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பெடல் பண்ணுவீங்க, பெடல் பண்ணி அப்புறம் ஒத்த கால் அடிச்சு பெடல் பண்ணுவீங்க. அப்புறம் போக அந்த வளைக்கிறது, பெல் அடிக்கிறது, பிரேக் பிடிக்கிறது எல்லாம் கற்றுக்குவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கிட்லாம் அடிப்பீங்க. அண்ட் ஸோ அந்த சைக்கிள் ஓட்டுறதை நீங்கள் அப்படியே ஒரு கொஞ்சம் நாளைக்கு நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? சைக்கிள் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுவீங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா? ஃப்ளூவன்சின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இங்கேயுமே இது வந்து அப்ளை ஆகும். நம்ம பேச தான் நம்ம ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகுமே தவிர, நம்ம பேசாமல் நான் ஒன்ஸ் ஃப்ளூவன்சியில் ஓகே ரைட், நான் ஒரு விஷயத்தில் சூப்பராக பண்ணிட்டேன், அடுத்ததுலேயும் நான் சூப்பராக பண்ணுவேன், ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ்லாம் தேவையே கிடையாது, நான்லாம் ஜித்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணேன் இல்லையா? ஸோ அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க, ஸ்பேஸ் ஒதுக்குங்க. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டோன்ட் வெயிட் ஃபார் த டைம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் என்னோடய ஸ்கில்லை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டேன் இப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்கில் என்ன பண்ணுவாங்கன்னா டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது டம்ப் பண்ண என்ன ஆகும்னா அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி காணாமலே போயிடும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆண்டு, அவருக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிங்கிறது பெருசாக இருக்காது. அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டெய்லியும் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு வேர்டாவது இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி சொல்லுவேன். உன்னை தலைவர் வந்து ஓகேன்னு சொல்லி பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ அவர் நார்மலாக பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கிலீஷுங்கிறது அவருக்கு நார்மலாகவே வந்துடுது. லைக் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், லைக் வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணோம், இல்லை பட் ஜஸ்ட் ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து பேசும்போதே நார்மலாக இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறார். இது மேபி உங்களுக்கு வந்து சீப்பாக தெரியலாம், பட் அவர் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால அவருக்கு இது பெரிய விஷயம் தான். இன்றைக்கி அவருக்கு ஆஃபீஸ் போகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு, அந்த இதில் ஒரு மேனேஜராக இருக்காருன்னா அவருக்கு இந்த ஃப்ளூவன்சி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிற விஷயமும் என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ளூவன்சி சூப்பராக இருக்கீங்க, ஓகே ரைட், அது எல்லாமே சூப்பர், ஃப்ளூவன்சியில் சூப்பராக இருக்கீங்க, ஓகே ரைட்.
பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் சைலண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் செமினார் வந்து 3rd இயரில் ஒரு ப்ராப்பராக என்னால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல எனக்கு மார்க்கெல்லாம் போச்சு தான், அது வேறு விஷயம். பட் நம்ம அங்கே போக வேணாம். பட் இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அந்த டைம் வந்தால் தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேங்கிறதான் இல்லாமல், ஓகே எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது, இந்த நேரத்துலையுமே நான் பேசி பழகிறேன், அப்படி இல்லைனா இந்த நேரத்துலையும் நான் ஏதாவது ஒன்று அந்த இது ரிலேட்டடாக நான் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ளூவன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நம்பர் 4, நாட் ஹேவிங் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒரு ஸ்டேஜ் ஏறி நின்று பேசுகிறோம், ஒரு செமினார் நம்ம எடுக்கிறோம், ஒரு ஜிடி பண்ணுறோம், இது எல்லாத்துக்குமே மெயினாக ஒரு டூலாக இருக்க போகிறது என்னென்னா கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டூல் மட்டும்தான். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டு இருக்க விஷயத்த நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா, அப்படி எக்ஸ்போஸ் பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த கான்ஃபிடென்ஸ்க்கு அது பில்ட் ஆகாது, இம்ப்ரூவும் ஆகாது. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்க இல்லையா, மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்களோட ஸ்கில்லும் வந்து வெளியே எக்ஸ்போஸும் பண்ண மாட்டீங்க. அப்படிங்கும்போது இந்த கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, கால்சியம்ஸ் ஒர்க் அவுட், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். கால்சியம்ஸ் ஒர்க் அவுட்டே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கில்லை நம்ம வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், ஒரு 4 பேர்கிட்ட காட்டுறோம், நான் வீடியோவாக போடுறேன். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு அதை பார்த்து ஒரு மோட்டிவேட் ஆகும். பட் அட் த சேம் டைம் எனக்கு என்ன ஆகும்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஓகே, நான் வந்து இன்றைக்கி புஷ்அப் பண்ணியிருக்கேன், அந்த புஷ்அப்பில் என்னால் 10 தான் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனால் ஒரு 3 months கழிச்சு பார்த்து ஹேண்ட் 180 டிகிரியில் பண்ண முடியுது. அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸை எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, என்னால் இது பண்ண முடியும்தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கே கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஃப்ளூவன்சிலையுமே நம்ம பேசும்போது ஒரு விஷயம் தப்பாகும் கன்ஃபார்ம். ஒரு மனுஷனாக இருந்தால் தப்புங்கிறது வரதான் போகுது. ஸோ அந்த தப்பை நான் வந்து மாற்றிக்கிட்டு நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அந்த பேஸை வச்சு தான் உங்களால் எந்த விஷயமா இருந்தாலும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த 4மே நான் பண்ண மிஸ்டேக்ஸ். அண்ட் ஸோ இந்த 4 மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. இது ஃப்ளூவன்சிக்குன்னு கிடையாது, நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக முடியும். வீடியோ பார்க்குறீங்க, நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and thank you for watching this video.